நாட்டில் மீண்டும் எரிவாயுவுக்கு தட்டுப்பாடா? மக்கள் நீண்ட வரிசையில் நிற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறதா? இது சம்பந்தமாக நேற்றைக்கு தினம் 19ஆம் தேதி பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கேள்வி எழுப்பியிருந்தார். பல இடங்களில் நீண்ட வரிசையில் மக்கள் இதற்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கம் இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் அப்படி என்று பேசியிருந்தார். அதற்கு பதில் வழங்கியிருந்தார் அரசாங்கத்தினுடைய வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க. லாஃப் என்பது தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமானது, லிட்ரோ என்பது அரசாங்கத்துக்கு சொந்தமானது. லாஃப் நிறுவனம் 115 முதல் 18 வீதமானவற்றை சந்தையில் கையாளுறாங்க. லிட்ரோ நிறுவனம் 180 முதல் 82 வீதமானவற்றை சந்தையில் கையாளுறாங்க. நாளொன்றுக்கு லிட்ரோ நிறுவனத்தினால 1000 முதல் 1200 மெட்ரிக் டன் எரிவாயு விநியோகிக்கப்படுகிறது. லாஃப் நிறுவனத்தினால நாளொன்றுக்கு 250 முதல் 300 மெட்ரிக் டன் எரிவாயு விநியோகிக்கப்படுகிறது. கடந்த 2-3 வாரங்களாக லாஃப் நிறுவனம் தங்களுடைய கேஸை விநியோகிக்கிறத நிறுத்தி இருக்கிறாங்க. இதனால தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. லாஃப் கேஸ் பாவிச்சவங்க இப்போ லிட்ரோக்கு மாற வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதனால தான் இந்த நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலை சீராகிவிடும். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 22ஆம் தேதி மற்றது செவ்வாய்க்கிழமை இந்த 2 நாட்களையும் கேஸை ஏற்றுக்கொண்டு கப்பல் வர இருக்கிறது. வந்ததுக்கு அப்புறமாக எல்லாமே சீராகிவிடும். லாஃப் நிறுவனத்துக்கு நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். உங்களுடைய கேஸ் பாவிச்சவங்க இப்போ பெரிய சிரமத்துக்கு உட்பட்டிருக்கிறாங்க. இதனால தான் இந்த நிலை தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது. அவங்க லிட்ரோ கேஸ் பாவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுடைய லாஃப் கேஸை விநியோகிங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் கடிதம் அனுப்பியிருக்கிறோம். இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பாக்ஸில் சொல்லுங்கள்.